Hi, welcome to Learn English. Last video உடைய தொடர்ச்சி தான் இது. அதாவது ஒரு செயல் செய்திருக்கணும், செஞ்சிருக்கணும், ஆனால் செய்யாமல் விட்டுட்டோம். அதை எப்படி சொல்கிறது? should have, could have யூஸ் பண்ணி சொல்லணும். ஸோ அதில் மாடல் சென்டென்சஸ் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பார்த்தோம். இதில் இன்னும் நிறைய மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். இந்த could have, should have அடிக்கடி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். அந்த ஹாவுக்கு அடுத்து வர்ற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதை நான் லாஸ்ட் வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். டூ டிட் டன். டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். யூ ஷுட் ஹேவ் பெய்ட் த பில். நீ பில்லை கட்டியிருந்துருக்கணும், நீ பில்லை கட்டியிருக்கலாம், ஆனால் இப்போ கட்டலைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன மீனிங்? பில்லை கட்டலை அப்படின்னு அர்த்தம். யூ ஷுட் ஹேவ் பெய்ட் த பில். யூ குட் ஹேவ். இந்த ஷுட் ஹேவுக்கும் குட் ஹேவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? யூ குட் ஹேவ் அப்படின்னா நீ பில்லை கட்டியிருந்திருக்க முடியும், ஆனால் நீ பில்லை கட்டலை அப்படின்னு அர்த்தம். ஷுட் ஹேவ் அப்படின்னா கட்டியிருக்கலாம், ஓகே, பில்லை பே பண்ணியிருக்கலாம். குட் ஹேவ் அப்படின்னா பே பண்ணியிருக்க முடியும். வி ஷுட் ஹேவ் கம் வித் யூ. நாங்கள் உன்னுடன் வந்திருக்க வேண்டும். வி குட் ஹேவ் கம் வித் யூ. நாங்கள் உன்னுடன் வந்திருக்க முடியும். ஸோ இதில் இன்னும் நிறையா மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஹேவ் ஆன்சர்ட் திஸ் கொஸ்டின். ஷுட் ஹேவ் ஆன்சர்டு. ஆன்சர்டு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்க வேண்டும், பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஹேவ் ஆன்சர்ட் திஸ் கொஸ்டின். பண்ணியிருந்திருக்க முடியும், ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். நான் கல்லூரிக்கு போயிருக்க வேண்டும். இந்த போயிருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணி சொல்லணும். மக்கள் அவரை சந்தித்திருக்க முடியும். இந்த முடியும்ன்ற வார்த்தை வந்துருச்சா, அப்போ குட் ஹேவ் யூஸ் பண்ணலாம். என்னால் அந்த வேலையை செய்திருக்க முடியும். நான் கல்லூரிக்கு போயிருக்க வேண்டும். ஐ ஷுட் ஹேவ் கான் டு காலேஜ். கான் அப்படிங்கிறது எந்த வார்த்தை? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் கோ. அதாவது கோ ப்ரெசன்ட் ஃபார்ம், வெண்ட் பாஸ்ட் ஃபார்ம், கான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஷுட் ஹேவ் கான் டு காலேஜ். நான் காலேஜுக்கு போயிருந்துருக்கணும், போயிருந்துருக்கலாம், ஆனால் போகலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, மக்கள் அவரை சந்தித்திருக்க முடியும். இந்த இடத்துல பீப்புள் குட் ஹாவ் மெட். மெட் அப்படிங்கிற வார்த்தை மீட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பீப்புள் குட் ஹாவ் மெட் ஹிம். மக்கள் அவரை சந்தித்திருக்க முடியும். என்னால் அந்த வேலையை செய்திருக்க முடியும். ஐ குட் ஹேவ் டன் தட் ஒர்க். ஐ குட் ஹேவ் டன். டன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். டூ, டிட், டன். டன் இஸ் அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் டூ. யூ குட் ஹேவ் ஆர்டர்டு ஹிம். உங்களால் அவரை ஆர்டர் பண்ணியிருந்திருக்க முடியும், ஆனால் நீங்கள் பண்ணலை. யூ குட் ஹேவ் ஆர்டர்டு ஹிம். ஆர்டர்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தே ஷுட் ஹேவ் வாட்ச்டு ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். they should have watched his performance. watched அப்படிங்கிறது past participle. அவர்கள் அவருடைய செயல்திறனை கவனித்திருக்க வேண்டும். உங்களால் அவரிடம் பேசியிருக்க முடியும். மாணவர்களால் நேற்று விளையாடி இருக்க முடியும். அந்த பையன் சிறிது தூரம் நடந்திருக்க முடியும். 3 வாக்கியங்களை பார்க்கலாம். உங்களால் அவரிடம் பேசியிருக்க முடியும். you could have talked to him. talked அப்படிங்கிறது past participle. past tenseம் talked தான். மாணவர்களால் நேற்று விளையாடி இருக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஹாவ் பிளேட் எஸ்டர்டே. ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஹாவ் பிளேட் எஸ்டர்டே. ஸோ எந்த இடத்துல குட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணுறோங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த பையன் சிறிது தூரம் நடந்திருக்க முடியும். தட் பாய் குட் ஹாவ் வாக்டு ஃபார் அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இங்கிலீஷில் பேசுகிறப்ப அடிக்கடி ஷுட் ஹாவ், குட் ஹாவ் யூஸ் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்சஸ் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த சிச்சுவேஷனில் அப்ளை பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.